ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதயம் சீரியல் எபிசோடு இன்றைக்கி எப்படி போச்சு? கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருந்தது. ஸோ எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ப்ரோமோவும் பார்த்தேன். இதயம் சீரியல் ப்ரோமோ ரொம்ப லேட்டாக தான் வருது. மற்ற சீரியல் ப்ரோமோலாம் சீக்கிரம் வந்துடுது, இதயம் சீரியல் ப்ரோமோ மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. அப்புறம் ப்ரோமோவில் பார்த்தா பாரதி கீழே படுத்து கிடக்குறாங்க. ஆதி இப்படி போட்டு நெஞ்சை பிடிச்சி இப்படி இது பண்ணுறாங்க, ஹார்ட்டை பிடிச்சி அப்படி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூச்சை கொடுத்து காப்பாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி ப்ரோமோவில் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். சரி, அப்போ மித்ரா ஏதோ பண்ணியிருப்பாளாட்டிருக்கு, அதனால தான் இது நடந்திருக்குன்னு நினச்சேன். அப்புறம் எபிசோடை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. அதாவது அவள் விரிச்சவாளை பாரதிக்கு, ஆனால் மாட்டினது ஆதியும் குட்டி ஆதியும். அவங்க 2 பேரை காப்பாற்றி இவ போய் மாட்டிக்கிட்டான். ஆக மொத்தம் மித்ரா நினச்சது நடந்துருச்சு, ஆனால் அவள் எதிர்பார்க்காதது நடந்தது. அவள் முன்னாடியே நடந்தது. அதுதான் இங்கே ஒரே காமெடி ஆகிப்போச்சு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு மித்ராவை பார்க்க. நீ இப்படியே கோமாளித்தனமாகவே இரு அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது அப்படின்னா, அதான் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாம் கிளம்பி 3 காரில் போவாங்க இல்லையா. 3 காரில் போகும்போது இடையில பாரதியோட கார் ரிப்பேர் ஆகிடுது. இதில் இந்த கதையில் இதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. சரியா, பாரதி கார் ரிப்பேர் ஆகி ஆக்சுவலாக இவ பிளான் போட்டது கரெக்டாக தான் செயல்படுத்துகிறான். புரியுதுங்களா? மித்ரா இவகிட்ட கேட்பா, நீ ஆதிக்காக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கெஞ்சுவா இல்லையா. அவள் அப்போ சரின்னு சொல்லியிருக்கிறா. ஆனால் உண்மையிலேயே டிக்கெட் புக் பண்ணியிருப்பாளாட்டு இருக்குது. என்ன, நான் ஆதியை கூட்டிகிட்டு நம்ம வண்டியை மாற்றி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி தான் பிளான் போட்டிருப்பாளாட்டிருக்கு பாரதி. ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பையிலேயே பாரதி வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. குட்டி ஆதி பின்னாடி தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு ஆதி பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்தான். அதனால் நான் மெக்கானிக்கை பார்த்து நான் கார் ரெடி பண்ணிவிட்டு நானும் ஆதியும் வந்துடுறோம், நீங்கள் இந்த காரில், நான் வந்த காரில் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி இருந்துட்டு, விதி வலியது, நீ என்ன செஞ்சாலும் ஆதியை விதி உங்ககிட்ட சேர்த்து வச்சுட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுது. நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க இந்த காரில் மாறி போயிடுறாங்களா. அப்புறம் மித்ரா தான் இங்கே காரை பிரேக் டவுன் பண்ணி நிற்பா. அண்ணனும் தங்கச்சியை ஆக்ட் பண்ணிட்டு நிற்பாங்க, வண்டியை பிரேக் டவுன் மாதிரி, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா என்னாச்சு மேடம் அப்படின்னு பாரதி தான் இறங்கி நிற்கிறான். இவ அப்படியே மித்ராக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவ உசுரோட நிற்கிறாளே, அப்போ அந்த காரில் போனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆதியும் குட்டி ஆதியும். அவங்க அங்கே பாம்பெல்லாம் செட் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. மித்ரா போடுறதுக்கு ஆள் அனுப்பியிருந்தா இல்லையா, அவங்க எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. கரெக்டாக ஆதியும் வர்றாப்புல, இவனும் பாம்பை இழுக்கிறான். வெடிக்குதாமா. இவன் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு போய் கரண்ட் கம்பத்தில் விட்டு, கரண்ட் கம்பமே இதாகி போய் வயர் கட்டாகி அதில் நெருப்பு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாம் இங்கே அறக்க பறக்க பார்க்குறாங்க. இவன் மித்ரா இங்கே நின்றுக்கிட்டே தான் ஃபோன் பண்ணுறா, ஆதின்ட்டு. ஆனால் களத்தில் இறங்கி செயல்பட்டது பாரதி தான். அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். பாரதியை நான் இதில் நான் உண்மையிலே நான் பாராட்டி தான் ஆகணும் கைஸ். சரிங்களா? அதான் நம்ம தான் சொன்னோம்ல முதலையே, கொஞ்சம் பாராட்டும் பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் திட்டியும் பேசிடலாமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பாராட்டு. ஸோ புருஷனும் பிள்ளையும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அதனால் என்ன செய்கிறா, கதவை திறக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வயர் கம்பியை பிடிச்சி இந்த சைடு தள்ளி விட்டுறோடாருக்கு. ஷாக் அடிச்சிருது, கீழே விழுந்துடுறாப்புல. விழுந்தோடனே எங்கிட்ட ஆதியும் குட்டி ஆதியும் காரை விட்டு இறங்கி வந்துடுறாங்க வெளியில். வந்த பிறகு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான் யார், ஆதி. ஹார்ட்டை பிடிச்சி பம்ப் பண்ணி பார்க்குறான். அப்புறம் அந்த மூச்சை கொடுத்து காப்பாற்றுவாங்க இல்லையா, அதை பண்ணும்போது மித்ராவும் சுதாகர் எல்லாருமே அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. மித்ராவுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகிடுது. அப்புறம் காப்பாற்றின உடனே எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே பாட்டி பாரதியை கிண்டல் பண்ணியே ஒரு வழி ஆக்கிடுது. சரியா,
நீ என்ன தான் விலகி போனாலும் ஆதி வந்து உன் உயிரை காப்பாற்றுறா பார்த்தியா? நீ ஒன்றுனா அவனுக்கு துடிக்கிற, அவனுக்கு ஒன்றுனா நீ துடிக்கிற இல்லையா? இதுதாண்டி உண்மையான நேசம் பாசம்னு சொல்லி பாரதியை வந்து ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்குது. அதோடு முடிச்சிருக்காங்க கைஸ். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, என் கைஸ் கரண்டு கம்பியில் எவ்வளோ கரண்டு வரும், அதை போய் இப்படி பிடிச்சா ஸ்பாட் அவுட்டு கைஸ், இறந்தே போயிடுவாங்க, செத்தே போயிடுவாங்க. இது வந்து இந்த இடத்துல லாஜிக்கே இல்லாத ஒன்று விஷயம். அப்புறம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாயிரும், சாக்கடிச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் மேடம் வந்து அப்படியே மேக்கப் கலையாமல் வாட்செல்லாம் கட்டியிருக்காங்க. சாகும்போது கூட எவ்வளோ அழகாக வாட்செல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். மேக்கப்லாம் கூட அப்படியே இருக்குது, தலை சீவெல்லாம் அப்படியே இருக்குது. என்ன ஒரு இதுன்னு பாருங்களேன். ஐயோ சாமி, நாடகம் எடுங்கடா, ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஒரு லாஜிக்காக உண்மைத்தனமாக மாதிரியாவது எடுங்கடா. அத்தைச்சோட்டு கரண்டு எவ்வளோ கரண்டு வந்துட்டு இருக்கிற கம்பியை போய் பிடிச்சா என்னத்துக்காகிறது? ஐயோ சாமி. பாரதி மேடம் நீங்கள் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் உணர்ச்சி வசப்பட்டுடுறீங்க. ஆனால் அந்த உணர்ச்சி வசப்பட்டது வந்து நீ நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா இவன் வேறு பென்ட்ரைவரை தூக்கிட்டு வந்துட்டான் இல்லையா, யார் ஆதி. இனி ரூமில் இது உட்காந்து லேப்டாப்பில் இது போட்டு பார்த்தா உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாரதி அக்கா அதே மாதிரி குளத்துக்குள்ளே ஆதி உழுந்தோடனே இவ தான் போய் முதல்ல குதிச்சா. அதுக்கப்புறம் தான் மற்ற ஆம்பளைலாம் குதித்து அவனை காப்பாற்றினாங்க. ஸோ ஆடா விட்டாலும் தன் தசையாடுன்னு சொன்ன மாதிரி என்ன தான் புருஷன் வந்து எங்கேயோ இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறா பாருங்க. அதுக்கு வந்து ஒரு இதுதான், அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் எங்களுக்கு வந்து அது தேவையில்லை. நீங்கள்லாம் குடும்பமாக ஒன்றா சேரணும், அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. சரியா? நீ வந்து புருஷன் வந்து முதலெல்லாம் எனக்கு பிள்ளைகளே போதும், நீ அப்போ இருந்து இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிற, அப்புறம் ஆதியை பார்த்தோன்னே மாறிடுற. சரியா? அது வந்து அது மனசு கேட்கவே கேட்காது. அது மனசு வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ ஒரு முடிவு எடுத்தேன்னா அதில் போகவே இல்லை. ஆதி வந்து இருக்கணும், உயிரோடு இருக்கணும், உங்கூடையும் சேர்ந்து வாழணுன்றது தான் எங்களோட மக்களாகி எங்களோட விருப்பம். அதை தான் டைரக்டரும் கொண்டு போவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை வந்து இவ்வளோ நாள் வந்து இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஒரு சின்ன ஒரு கதை, அவனுக்கு ஞாபகம் வந்தால் வேலை முடிஞ்சது. அவன் இல்லை எனக்கு தெரிஞ்சு கைஸ், இவன் பென்ட்ரைவில் பார்க்குறத விட அந்த சாவி ஒன்று மாட்டியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த சாவியை வச்சு தான் கைஸ் கதையே மூவ் ஆகும். அது வரைக்கும் கதை வந்து இப்படி ஜவ்வாட்டை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று மித்ரா பிளான் போடுறது, இவளுக்கு பிளான் போடுவான், இவன் வந்து காப்பாற்றுவான். இல்லாட்டினா அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்து இவ போய் காப்பாற்றுவா. இதே தான் எபிசோடு ஃபுல்லாக நடக்கும். இல்லாட்டினா இந்த லட்சுமி அம்மாவும் இந்த பாட்டியும் இவளுக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. இந்த தமிழ் பாப்பா குட்டியாதி இவங்கள வச்சே கதையை ஓட்டுவாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச அந்த சாவியை வச்சு இவன் டைரியை படித்தா மட்டுமே தான் கதையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். மற்றபடி பென்ட்ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விஷயமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு காமிச்ச வீடியோ ஒன்று, இவன் பார்க்குற வீடியோ ஒன்று, அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி கெட்டி மேளத்துலேயும் அதே மாதிரி தான். சரி, நான் இருங்க இதயத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன இதில் ரிவ்யூ போடுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. மேடம் வந்து எத்தனை கரண்ட் ஷாக் அடித்தாலும் நாங்களாம் மேக்கப்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்போடு இருக்கிறாங்கப்பா. வந்தோடனே மூஞ்சியை கழுவுறாங்க, அப்படியே மூஞ்சியை அடிச்சு கழுவுறாங்க. அதான் பாட்டி சொல்லுது, நீ எத்தனை மூஞ்சி கழுவுனாலும் அவன் காப்பாற்றினது இல்லைன்னு ஆயிருமா, அவன் உதட்ட வச்சு தானே அந்த மூச்சை குடிச்சு தானே காப்பாற்றிருப்பான், அதனால் அதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா, நீ எத்தனை மூஞ்சி கழுவுனாலும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டுருச்சு. அவ்வளோதான் கைஸ், நீ நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. நீ பென்ட்ரைவை பார்ப்பானா, இல்லை சாவியை வச்சு அது என்னது டைரியை திறப்பானா, எப்போ திறப்பான், என்ன நடக்கும் ஒன்றும் தெரியல. அப்புறம் வேறு என்னப்பா, ஆமாம் இவங்களோட லதா இருந்தால அவள் எங்கே போனானே தெரியல. ஒருவேளை அவள் வீட்டுக்கு போயிட்டாலாட்டு. சரி, ஓகே டன். வேறு என்ன, அடுத்த மற்ற சீரியல்லாம் பார்த்துடலாமா? மற்ற சீரியலில் கார்த்திகை தீபத்தில் அவங்க சாமுண்டீஸ்வரியை கார்த்தி காப்பாற்றிட்டாப்புல. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இனி அவள் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தீபம் அவ்வளோ, வேறு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கெட்டி மேளத்தில் உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ தான் ப்ரோமோ பார்த்தேன், உண்மை தெரியுது. யாருக்கு? அஞ்சலிக்கு தெரியுது. ஆனால் அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடலை. அவன் அந்த ஃப்ரெண்டை அடித்து துரத்திட்டு ஓடுறான். அப்புறம் பாட்டியை அந்த காலை பிடிச்சி கெஞ்சுவான் இல்லையா, அந்த வீடியோ மட்டும்தான் இருக்குது. இடையில இவன் முருகனை பற்றிலாம் பேசியிருப்பான் இல்லையா,
அந்த பாட்டி நின்று கேட்கும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த வீடியோவில். மக்கள் ஆனால் ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா. கேட்டுட்டு கூறுகட்டவை ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பா, வீட்டை விட்டு போயிடுவான்னு பார்த்தா மயங்கி விழுந்து கிடக்குறா லூசு பிடிச்சிடும். அவ்வளோதாங்க. இதில் என்ன அதிரடியான திருப்பம் அப்படிங்கிறதுலாம் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல் ஆட்டோவை பிடிச்சி பாட்ஷா படத்தில் ரஜினி ஆட்டோவை கிளிப்பாங்க வருங்க, அந்த மாதிரி அவங்க அண்ணன் ஆட்டோவை பிரித்து மேய்ஞ்சிட்றாங்க. அதுதான் ப்ரோமோவில் வந்துச்சு. அதை பார்த்துட்டு விஜயும் அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டை வேணால் போட்டுருங்கடா, பாட்ஷா பாரு பாட்ஷா பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே பாண்டியனை பாரு ஆட்டோவை பாரு பாட்டை போட வேண்டியதான். வீரா சீரியல் எங்கள் கைஸ் எனக்கு ஒரு புரியல. அவள் குடும்பத்தை அழிக்கணும்னு ஒருத்தி உள்ளேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறா. அவள் தான் செஞ்சுருப்பான்னு தெரிய வேண்டாமா அந்த மாறனுக்கும் இந்த விஜய்க்கும், யார் விஜய்ங்கிறேன் வீராக்கும். சும்மா எப்போ பார்த்தாலும் யார் செஞ்சா, யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணான்னு போலீஸ்காரனை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மாற கூமுட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், லக்ஷ்மி கல்யாணம்னா நிப்பாட்டிடலாம்னா யார் பார்க்குறாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் மாரி சீரியல் வேஸ்ட்டு, நினைத்தாலே இன்றைக்கும் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக வேறு நல்ல நல்ல கதைகள்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த தமிழில் ஒரு சீரியல் ஆடு போட்டாங்க, அது வரவே இல்லை. அந்த சீரியல் எப்போ வருதுன்னே தெரியல. பேசாமல் இந்த இதயத்தெல்லாம் தூக்கி சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சீரியலை மதியானம் கொண்டு வரலாம்ல, நல்லாவே இல்லை. அப்புறம் வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. சிபி வந்து தமிழரசியை காப்பாற்றுறான், ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. கதை வந்து அதான் நல்ல நாடகங்கள் எல்லாம் 1 மணி நேரம் போட மாட்டேங்கிறாங்க. வாரிசு சீரியலில் 1 மணி நேரம் போடலாம்ல, சூப்பராக இருக்குது நாடகம். நம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஐயோ அப்பா, எந்த சீரியல் நீங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடாதீங்க. இந்த டைரக்டர்களுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சி யாரையா ஒருத்தரை சாகடிச்சிருவாங்க, இல்லைன்னா கதையை கொண்டு போய் எங்கேயா திருப்பி நம்மளை மட்டைப்பைக்க முடிக்க வச்சுருவாங்க. அதனால் எல்லா சீரியலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிடணும், அதாங்க நல்லது. வேறு என்ன, மௌனம் பேசியதே ஹீரோயினை காப்பாற்றிட்டான் ஹீரோ, ப்ரோமோவில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், அவ்வளோதான் கைஸ், எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சந்தியா ராகம் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு, அது ஒரு நாடகமாகவே எனக்கு தெரியல. ஏதோ ஜீ தமிழ் கடமைக்கேன்னு டைம் பாஸ் ஆகிறதுக்காக அந்த நாடகத்தை டைம் மாற்றி 1/2 மணி நேரம் போட்டாங்க, இப்போ 3/4 மணி நேரம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே யாருமே பார்க்குறது இல்லையாட்டிருக்குது, அதனால தான் அந்த சீரியலில் 2 வாரம் பாருங்கள் லேப்டாப் தர்றோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ கடவுளே, கதை நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பார்க்க போகிறாங்கடா. நீங்கள் கதையை ஊசத்தனமாக எடுத்தீங்கன்னா எவன்டா பார்ப்பான்? நல்லா போயிட்டு இருந்த இதயம் சீரியலே கெடுத்து வச்சுருக்கீங்க. நீதானே என் பொண்ணு வசந்தானே சூப்பராக போயிட்டு இருந்த சீரியல் அப்படியே மொக்க பண்ணி கெடுத்து விட்டீங்க. இந்த இத்து போன நினைத்தாலே இன்னைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நல்ல சீரியலை ஃபுல்லாக கெடுத்து முடிச்சு விட்டுறீங்க. அப்புறம் வேறு என்னப்பா, அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ரிவியூவில் பார்க்கலாமா? அப்புறம் அந்த சரிகமப்பான்னு ஒன்று பேசலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட முடியாது இல்லையா. அதில் சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு ப்ரோமோ வந்துச்சு கைஸ் சரிகமப்பாவில். என்ன அப்படின்னா, ஒருத்தன் பாடுறான், யாருக்கு டெடிகேட் பண்ணுறான்னா அவங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறான். எனக்கு அந்த பாடகர் பேர் எனக்கு தெரியல, நான் அந்த ப்ரோக்ராம் நான் பார்க்க மாட்டேன். அப்போ வந்து அவங்க செலவுக்கு அவங்க அப்பா காசு கேட்டார்னா இவனால் கொடுக்க முடியலையாமா. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்கிற விஷயமா? ஏன்டா உங்கள் அப்பாவெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க? செலவுக்கு காசு இல்லைன்னா யார்கிட்ட கேட்பாங்க? பெத்த மயங்கிட்ட தானே கேட்பாங்க. உன்னால் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்க முடியா விட்டுரு. ஒரு நடு ஸ்டேஜில் கொண்டு வந்து சோசியல், அது மீடியா, ஜீ தமிழ்ங்கிறது பெரிய சோசியல் மீடியா, பெரிய டிவி சேனல், அதில் கொண்டு வந்து அப்பாவெல்லாம் இப்படி கேவலப்படுத்துறீங்களேடா. எனக்கு அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது கேஸ், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது வயசானவருக்கு எப்படி இருக்காது? ஐயோ கடவுளே, அவர் அவர் ஜட்ஜு கொண்டு வந்து காசு கொடுக்குறாப்புல. ஷோ கடவுளே, கொஞ்சமாவது டிஆர்பி ரேட்டிங்க்காக இப்படிலாம் பண்ணாதீங்கடா. முடியல சரியா, பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் உண்மையிலே அப்பா இல்லை கேஸ். எங்கள் அப்பாலாம் இறந்து 10 வருஷம் ஆச்சுங்க சரிங்களா. அப்பா இல்லாத கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கெல்லாம் உண்மையிலே நல்லாவே தெரியும் சரியா. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவர் செலவுக்கு காசு கேட்டார்னா உன்னால் முடிஞ்சால் கொடு, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுரு. நீ பாடி ஜெயிச்சு நல்லபடியாக உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டா வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன், அவர் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, நான் அவருக்காக நான் இந்த சின்ன விஷயத்த நான் இந்த சரிகமப்பால ஜெயிச்சு நான் அவரை வந்து நல்லா பார்த்துக்குவேன், அந்த மாதிரி சொல்லுங்கள்.
அவர் செலவு காசு கேட்டார், என்னால் கொடுக்க முடியல. இதெல்லாம் என்னது இது? ஐயோ சாமி, உண்மையிலேயே சென்டிமெண்ட் இருக்க வேண்டியது, அதுக்காக இப்படி இல்லாமா? முடியலப்பா. ஓகே கேஸ், வேறு என்ன, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா?